ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் மிளகாத்தூளில் நாங்கள் என்னென்ன சேர்த்து அரைப்போம்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா தான் வறுக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அதிகமாக இருக்கா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செப்பரேட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. எதனாலனா அது சீக்கிரம் கருகி போயிடும். காஞ்ச மிளகா நெடி ஸ்மெல் வந்தவுடனே பார்த்திங்கன்னா இறக்கி செப்பரேட்டாக நம்ம வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி விதை தாங்க நான் வறுத்துட்ருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக வறுத்தவுடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சா தீஞ்சு போயிடும். கொத்தமல்லியும் வறுத்து செப்பரேட்டாக வச்சாச்சு. இப்போ வந்து வறுக்கிறது என்னன்னா கடலப்பருப்பு. ஸோ கடலப்பருப்பு வறுத்து முடித்த உடனே நான் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இதையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. எப்பயுமே வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வருங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து வறுபட்டுரும் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க, மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து மோஸ்ட்லி வந்து சென்னை சைடு வந்து இந்த மாதிரி தாங்க செய்வாங்களே. எங்கள் அம்மாலாம் வந்து சென்னையில் இருக்கும்போது ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுனா இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெந்தயமும் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு புழுங்கல் அரிசிங்க. இதை வந்து சாப்பாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு கப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே கருவேப்பிலெல்லாம் வந்து காய வச்சுருந்தேன். நிழலில் தான் காய வச்சது இதெல்லாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன தான் நம்ம வந்து காய வச்சுருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அது நமுத்து போன மாதிரியே இருக்கலாம். அதனால தாங்க இதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து மிளகாத்தூள் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்சுட்ட பின்னாடி தான் அரைக்கவே எடுத்துகிட்டு போகிறேன். இதில் ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள்ங்க. இந்த கட்டி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாதவங்க குழம்புக்கு போடுற மஞ்சாத்தூள் இருக்குல்ல, இதை வந்து அரைக்கும் போதே நம்ம அதோட சேர்த்து அரைச்சிக்கணும். இன்னொன்று முக்கியமான பொருள் பெருங்காயம். ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது வந்து கெட்டி பெருங்காயமாகவும் போடலாம், இல்லைனா தூளாகவும் வந்து நம்ம அரைக்கும் போதே போடணும். இப்போ தான் மிளகாத்தூளோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.